விபத்து ஏற்பட்டுள்ளது. செய்தியாளர் சிவராஜ் இணைகிறார். சிவராஜ், விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூரைச் சேர்ந்தவர் பூபதி. அதே பகுதியில் இவருக்கு சொந்தமான கணபதி ராஜா என்ற டையிங் மில் இயங்கி வருகின்றது. இங்கே தமிழகம் மட்டுமின்றி வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பிற்பகல் திடீரென ஆலையின் உள்ளே கழிவு பஞ்சுகள் இருக்கும் இடத்தில் தீ பற்றியது. தீ முழுவதுமாக பரவி 2 யூனிட்கள் முழுமையாக பற்றி எரிய தொடங்கியது. ஆலையில் தீ பரவியதை அடுத்து அங்கிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறினர். தீ பரவும் வேகம் அதிகமாக உள்ள நிலையில் அதிலிருந்து வெளியாகும் கரும்புகையானது விண்ணை முட்டும் அளவிற்கு பரவி வருகின்றது. தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் பல்லடம் காவல்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர தண்ணீரை பீச்சி அடித்து போராடி வருகின்றனர். மேலும் கூடுதலாக தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கழிவு பஞ்சுக்குள் வைக்கப்பட்டுள்ள குடோனில் ஏராளமான சிலிண்டர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் அடுத்தடுத்து ஒவ்வொரு சிலிண்டராக வெடித்து வருவதால் அங்கு வேடிக்கை பார்க்க குவிந்த ஏராளமான பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். தீயை அணைக்கும் பணிக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் பொதுமக்களை போலீசார் வெளியேற்றி வருகின்றனர். மேலும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் இருந்து தீயணைக்கும் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.